ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் தடையின்றி நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த ஆடியோ சிடியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதை நன்றாக நீங்கள் மீண்டும் மீண்டுமாக போட்டு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு உடன் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தக கையேடை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்படி நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு தடவை மாத்திரமல்ல, மீண்டும் மீண்டும் பல தடவை பயிற்சி செய்யும்போது நீங்கள் நன்றாக ஆங்கிலம் பேச முடியும். ஆங்கிலம் பேசுவதற்கு அநேகராலே முடியாமல் போவதற்கு காரணம், ஒருவேளை அவர்கள் ஆங்கிலத்தை நன்றாக புரிய முடியும், ஆங்கிலத்தை புரிந்து கொள்வார்கள், ஆனால் பேசுவதற்கு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இதற்கு காரணம் நாம் தவறாக பேசிவிடுவோமோ என்ற ஒரு பயம். அது மாத்திரமல்ல, நினைக்கிற எண்ணங்களை உடனடியாக அவர்களாலே ஆங்கில வாக்கியமாக அமைக்க முடியவில்லை. நம்முடைய சிந்தனைகளை உடனே வெளியில் கொண்டு வருவதுதான் பேச்சு. நம்முடைய தாய்மொழியில் அப்படி நாம் செய்ய முடிகிறது. ஆனால் நாம் நினைக்கும் சிந்தனையை வேறு ஒரு மொழியில், அதாவது நாம் கற்று வருகிற ஒரு மொழியில் பேசுவது சற்று ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. இதற்கு காரணம் வாக்கிய அமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆக ஆங்கிலம் நன்றாக பேச வேண்டும் என்றால் ஆங்கில வாக்கிய அமைப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே வாக்கியம் எப்படி அமைப்பது, எந்த வார்த்தையை முதலில் போட வேண்டும், எது அடுத்து வரும், அடுத்து எந்த காலத்திற்கேற்ற விதத்தில் எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும், நிகழ்காலம் என்றால் என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், இறந்த காலம் முன்பு நடந்த சம்பவம் இதை குறித்து பேச வேண்டும் என்றால் என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தால் நாம் அழகாக ஆங்கிலம் பேச முடியும். இன்றைக்கு பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு, ஒருவேளை 10வது +2 என்று சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அநேக ஆங்கில வார்த்தைகளின் பொருள் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவற்றை எப்படி வாக்கியத்தில் அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை படிப்பிலே நன்றாக படித்து 70 மார்க் அல்லது 80 மார்க் இப்படியாக நன்றாக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவனாலே கூட தனது நினைவுகளை உடனே மனதுக்குள்ளேயே வாக்கியமாக அமைக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆக ஆங்கிலம் பேசுவதனுடைய செயல்பாடு இப்படித்தான். முதலில் நம் மனதில் எண்ணங்கள் தோன்றுகின்றன, அது வேகமாக தோன்றிவிடுகிறது. அந்த எண்ணத்தை நாம் ஆங்கில வார்த்தைகளாக நாம் மாற்றுகிறோம். அதற்கு அடுத்தது மாற்றப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் முறையாக அடுக்கப்பட்டு ஒரு வாக்கியமாக கோர்க்கப்பட்டு அது பேச்சாக ஆங்கிலத்திலே வெளியே வர வேண்டும். இது ஒரு உடனடியாக ஒரு வினாடி நேரத்துக்குள்ளாக இது நடந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களாலே தடையின்றி ஆங்கிலம் பேச முடியும். ஆக நாம் முதலாவது வார்த்தைகளை ஓரளவு நாம் கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு கஷ்டமான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் பள்ளியிலேயே அநேக வார்த்தைகளை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். நடைமுறையில் வெளியிடங்களிலும் அநேக வார்த்தைகளை கேட்கிறீர்கள். எனவே நாம் சிந்திக்கிற வார்த்தையை உடனடியாக ஆங்கில வார்த்தைகளாக மாற்றுகிறோம். அடுத்து அவற்றை வாக்கியமாக அமைக்கிறோம். இந்த பகுதி தான் இங்கே அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள், எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குவது என்று சொல்லி. இந்த ஆடியோ சிடி இன்டர்மீடியட் நிலையில் உள்ள மாணவர்களுக்கானது. அதாவது ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அல்லது இன்னும் கூட காலேஜில் டிகிரி படித்து கொண்டு ஆனாலும் கூட ஆங்கிலம் பேச சிரமப்படுகிறவர்கள், இந்த நிலையில் இருக்கிறவர்கள் இன்டர்மீடியட் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட இன்டர்மீடியட் நிலையில் உள்ள மாணவர்களுக்காக இது வெளியிடப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை ஆங்கிலமே தெரியாமல் 5ஆம் வகுப்பு அதுபோல் படித்திருக்கிறவர்களுக்காக அவர்களுக்கு நாங்கள் அடிப்படை ஆங்கிலம் என்று சொல்லி வேறு ஆடியோ சிடியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை வாங்கி பயன்படுத்தலாம்.